Hello viewers, welcome back to JKB Ministries YouTube channel. Before going to today's video, make sure that you have subscribed our channel and press the bell button so that you won't miss any videos in our channel. Thank you. அன்பான தேவ பிள்ளைகளே, மகிமையான இயேசு கிறிஸ்துவின் ராஜரீக பெசலையில் திருச்சபை வழங்கும் விடுதலையின் நேரம் இதோ உங்களுக்காக. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விசேஷமான வாழ்த்துதல் உங்களுக்கு இந்த நாளிலே உண்டாயிருப்பதாக. இந்த உலகத்தின் பிரகாரமாக புதிய ஆண்டு என்று சொல்லி நாம் கடந்து வந்திருக்கிறோம். ஆகவே இந்த புதிய ஆண்டுக்குரிய ஆசீர்வாதம் தேவனாய் கர்த்தர் உங்களுக்கு அதிகமாய் ஆசீர்வதித்து பலப்படுத்துவாராக. குடும்பங்களை ஆசீர்வதிக்க வேண்டும், பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும். இந்த செய்தியை விடாமல் வருஷம் முழுவதுமாக கேட்டதான ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அநாதி தேவன் தாமே அடைக்கலமாய் இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதோ 2023 ஆண்டினுடைய வாக்கு தத்தம் இடுக்கமும் நெருக்கமுமான வாக்கு தத்தமாய் கொடுத்தார். அந்த இடுக்கமும் நெருக்கமுமான வாக்கு தத்தம் அது இடுக்கமாக இருந்தது, நெருக்கமாக இருந்தது. பல இடங்களிலே பயங்கரமான சூழ்நிலைகள், இதோ புயல், வெள்ளங்கள், கொலை, கொள்ளை, இவ்விதமாக எல்லா விதமான காரியங்களினூடாக இருந்தாலும் கூட உன்னதமான தேவன் தம்முடைய பிள்ளைகளை காத்தார், கருத்தாய் காத்தார், ஆச்சரியமாய் காத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே இடுக்கமான வாசல் வழியே உட்பிரவேசியுங்கள் என்கிறதான வசனம் நிறைவேறினது. இந்த வருஷத்துக்கு உண்டான வாக்குத்தத்தம், அதாவது 2024வது வருடத்துல ஆண்டவரே நீர் எங்களுக்கு எந்த வாக்குத்தத்தத்தை கொடுப்பீர், தேசம் எப்படியா இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் இடத்திலே, தேவன் இடத்திலே, அவருடைய பாதத்திலே அமர்ந்தபடியினாலே மேன்மையான ஒரு வாக்குத்தத்தத்தை உன்னதமான தேவன் தந்தார். அந்த வாக்குத்தத்தத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்கள். அந்த வாக்குத்தத்தத்தை தேவனுடைய வேதத்துல எங்க இருக்கிறது என்பதை கண்டுபிடித்து உன்னதமான தேவனுடைய சமூகத்திலே நீங்கள் பலப்படும்படியாக இந்த பூமியில என்னென்ன சம்பவங்கள் நடக்கும் என்கிறதான காரியத்தை முன் தீர்க்கமாக ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். வாசிக்கிறேன் அந்த வாக்குத்தத்தத்தை. குதிரைகளின் மேல் ஏறி, குதிரைகளின் மேல் சேனைகளை வைத்து ஏறி தலை சீராயை அணிந்து கொண்டு நில்லுங்கள், ஈட்டிகளை துளைக்கி கலசங்களை தரித்துக் கொள்ளுங்கள் என்பதான வாக்குத்தத்தம். இது ஒரு பயங்கரமான ஒரு வாக்குத்தத்தம். புறப்படுங்கள், புறப்படுங்கள், யுத்தம் வரப்போகிறது, புறப்படுங்கள். அந்த யுத்தத்திலே வெற்றி கொள்ள யுத்த களத்திலே நீங்கள் நில்லுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னதமான தேவன் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, ஒரு மனிதனை தேவன் எடுத்தால் சாதாரணமாக அவன் வெறும் ஆராதனை, ஜெபம், விசுவாச வாழ்க்கை அப்படியாக அல்ல. தேவன் கரத்திலே எடுக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளை, உங்களையும் என்னையும் போர்க்களத்திற்கென்று நம்மை உருவாக்குகிறார், நம்மை பயிற்சியும் கொடுக்கிறார், படிப்பிக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. அதைதான் சங்கீத புஸ்தகம் 144 முதலாவது வசனத்தை வாசித்து பாருங்கள். என் கைகளை போருக்கும் என் வேல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாவீது சொல்லுகிறார், சிறந்த தாவீது ஒரு யுத்த வீரன். அந்த சிறந்த பயிற்சியும் எடுத்த நிலையிலே நின்றார். ஆகவே ஆண்டவரே எனக்கு பயிற்சி கொடுங்க என்று சொல்லுகிறார்.
தாவீது. தாவீது சொல்லும் பொழுது, என் கைகளை போருக்கும் என் கால்களை யுத்தத்திற்கும் படிப்பியும் என்று சொல்லுகிறார். அவ்விதமாக நாமும் நம்முடைய கைகளையும் கால்களையும் ஒப்பு கொடுத்து இதோ தேவாதி தேவனுடைய சமூகத்திலே நாம் யுத்தம் செய்ய நாம் நிற்குவோம். ஆகவே யுத்தம் என்பது இதோ வாளை எடுத்து ஈட்டி எடுத்து போராயுதங்களை எடுத்து செய்வது அல்ல. யுத்தம் என்பது திறப்பின் வாசல்ல நின்று நாம் ஜெபிக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளுக்காக உன்னதமான தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியில கட்டப்படும்படியாக நாம் போராடி ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அப்பொழுது சகல போராட்டங்களில் இருந்தும் நம்மை தேவன் வெற்றி சிறக்க செய்வார் என்பதான காரியம். இந்த வாக்குத்தத்தத்தை பார்க்கும்போது பயங்கரம் தான். ஐயோ என்ன ஆகுமோ, தேசத்திலே என்ன ஆகுமோ? இப்பொழுதே இஸ்ரவேல் போருக்கு ஆரம்பித்து விட்டது. ரஷ்யா போர் முகத்திற்கு கடந்து வந்து விட்டது. இனி வருட காலங்களில எந்த ஆட்சி வருமோ தெரியாது. எல்லாம் பயங்கரமான யுத்தங்கள் தான். யுத்தம் என்பது தேசத்துக்கு விரோதமாய் தேசம் மாத்திரமல்ல, யுத்தம் என்பது குடும்பத்திலையும் நடக்கும், சரீரத்திலையும் நடக்கும், நாம் வேலை செய்கிற பகுதியிலும் நடக்கும். ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், கர்த்தர் கைவிட மாட்டார். ஏனென்றால் யுத்தம் கர்த்தருடையது, வெற்றி உங்களுடையது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கலங்காதே, திகையாதே, நீ துணிந்து நில், தைரியம் கொண்டு திடமானதா இரு என்று சொல்லி வாக்குத்தத்தம் சொல்லுகிற தேவனுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறோம். பிரியமானவர்களே, யுத்தத்திலே நிற்கிறவன் ஒரு கையிலே என்ன செய்ய வேண்டும்? வேதத்தை பிடித்திருக்க வேண்டும். யுத்தம் செய்ய போகிறவன் ஒரு கையிலே வேதத்தை வைக்க வேண்டும், இன்னொரு கையிலே செயல்பாடு இருக்க வேண்டும். இப்படியாகத்தான் ஒரு முறை பயங்கரமான ஒரு போராட்டம் நடந்தது. அலங்கம் கட்ட கூடாது என்று சொல்லி எதிராளிகள் எல்லாம் கூட்டம் கூடி இதோ சபித்தார்கள், ஏளனமாய் பேசினார்கள். அலங்கம் கட்ட முடியவில்லை, தேவனுடைய சமூகத்தின் அலங்கம் கட்ட முடியவில்லை. அப்படிப்பட்ட ஒரு காரியம். இன்னைக்கு கூட தேவனுடைய ராஜ்யம் வருவதாக, ஆண்டவருடைய ராஜ்யம் இந்த பூமியிலே நிலைவரப்படுவதாக, கட்டப்படுவதாக என்று சொல்லியும் தேவனுடைய சித்தம் இருக்கிறது. அன்றைய நாட்களில அலங்கம் கட்ட முடியாதபடிக்கு இவ்விதமாக பரியாசம் செய்தார்கள். தொபியா என்கிறவர்கள் எல்லாம் பரியாசம் செய்தார்கள். இந்த மதில் சுவரிலே ஒரு நரி ஏறினாலும் இந்த சுவர் தாங்காது, இதை வைத்து எப்படி கட்டுவார்கள்? பிரியமானவர்களே, உங்களுடைய விசுவாசம் ஒரு இடிந்து போன ஒரு மதிலுக்கு ஒப்பாய் இருக்கிறதா? மற்றவர்கள் பார்த்து ஏளனம் சொல்லுகிறார்களா? கவலைப்படாதீர்கள். என்ன நடந்தது தெரியுமா? வீர நெகமியா எழும்பி இவ்விதமாக அவன் என்ன செய்தான் தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்களை எல்லாம் கூட்டி சென்று இதோ அவர் ஆணை பிறப்பித்து ஒரு கையிலே ஆயுதங்களையும் மறு கையிலே செங்கலையும் வைத்து அழகாய் கட்டி கொண்டு வந்தார்கள். உயிரை பணைய வைத்து கட்டி கொண்டு வந்தார்கள். ஏன் தெரியுமா? கட்டப்படுகிறவர்களுடைய நிலைமை எப்படி ஆகுமோ தெரியாது. ஏன் உயிர் வேண்டாலும் போகலாம், அந்த உயிர் போக கூடாது, தன்னை காத்துக் கொள்ள வேண்டும், தேவனுடைய திரு சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி ஒரு கையிலே ஆயுதத்தை பிடித்துக் கொண்டார்கள், மறு கையிலே ஏதோ சங்கலை எடுத்துக் கொண்டார்கள். அந்த வீரம் இன்றைக்கு நம்மிடத்துல எங்கே? அந்த தைரியம் நம்மிடத்துல எங்கே என்று ஆண்டவர் கேட்கிறார். வேத வசனம் வாசித்து பாருங்கள். நெகமியாவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 17வது வசனம் 18வது வசனம். அலங்கத்திலே கட்டுகிறவர்களும் சுமை சுமக்கிறவர்களும் சுமை ஏற்றுகிறவர்களும் அவரவர் ஒரு கையினாலே வேலை செய்து மறு கையினாலே ஆயுதம் பிடித்திருந்தார்கள். கட்டுகிறவர்கள் அவரவர் தங்கள் பட்டயத்தை தங்கள் இடுப்பிலே கட்டி கொண்டவர்களாய் வேலை செய்தார்கள். எக்காலம் ஊதுகிறவன் எண்ணெயிலே நின்றான். பாத்தீங்களா? தைரியமாய் நின்றார்கள், பின்னிட்டு போகவில்லை. ஐயோ இப்படிப்பட்ட பயங்கர வாக்குத்தத்தமே, ஐயோ நாங்கள் போவோம் என்று சொல்லி போய்விடக் கூடாது, தைரியப்பட்டு நிற்க வேண்டும். அதற்காகத்தான் உங்களையும் என்னையும் தேவனாய கர்த்தர் இன்றைக்கு அழைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, அன்றைக்கு கைகளினால் கட்டப்பட்டதான அந்த அலங்கத்தின் மதிலை பார்க்கிறோம். இந்த வருஷத்திலே நாம் எதை கட்ட வேண்டும்? மாளிகை, மாட மாளிகை, மட்டுமாக வீடுகள் எல்லாம் கட்டப்படுகிறது ஒரு பகுதியிலே.
அவைகள் எல்லாம் உலகத்துக்குரிய காரியங்கள். ஆனால் தேவன் சொல்கிறார், தேவனுடைய ராஜ்யத்திலே நீங்களும் நானும் இசைவாய் கட்டப்படுகிறதான கற்கள், கொண்டு வந்து பொறுக்கி எடுத்து வைக்கக்கூடிய கற்கள் என்று சொல்லுகிறார். அதைதான் 1 பேதுருவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 5வது வசனத்திலே வாசித்து பாருங்கள். ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரி கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். கட்டப்பட்டு வருகிறீர்கள். பரிசுத்த ஆசாரிய கூட்டம். அந்த ஆசாரிய கூட்டமாக கட்டப்பட்டு வருகிறீர்கள் என்கிறது தான் தேவனுடைய திருச்சித்தம். இதற்காக தான் நம்மை அழைத்திருக்கிறார். இதற்காக தான் நம் வேர் பிரித்திருக்கிறார். எத்தனையோ கஷ்டம் வரலாம், உடம்புல நோய் இருக்கலாம், பலவிதமான இழப்புகள் நேரிடலாம், உயிரே போகக்கூடிய சூழ்நிலை வரலாம் வரக்கூடிய வருஷத்திலே. ஆனாலும் துணிந்து நில். துணிந்து நின்று இந்த பூமிக்குரிய வாழ்விலே இருக்கும் பொழுதே நீ ஆவிக்குரிய மாளிகையிலே நீ இணைக்கப்படுவதற்கு ஏதுவான கல்லாய் மாறு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதோடு மாத்திரமல்ல, இன்னொரு வசனத்தையும் நாம் வாசிக்க கேட்கிறோம். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 9வது வசனத்திலே, நீங்களும் நானும் ஆண்டவருடைய மாளிகையா இருக்கிறோம், ஆவிக்குரிய மாளிகையா இருக்கிறோம். இந்த சரீரம் ஆவிக்குரிய மாளிகையாய் மாற வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். வாசித்து பாருங்கள். நாங்கள் தேவனுக்கு உடன் வேலையாட்களாய் இருக்கிறோம், நீங்கள் தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையுமா இருக்கிறீர்கள். ஆகவே தேவனுடைய பண்ணையும் உன்னதமான தேவாதி தேவனுடைய மாளிகையுமாய் இருக்கிறீர்கள். அதை நினைவு கூர்ந்துதான் நீ புறப்படு. போராட்டம் மிகுதியா இருக்கும். எப்படி போராட்டம் வரும்? ஜெப நேரங்கள் குறைக்க கூடியதான சூழ்நிலை வரும். அதோடு மாத்திரமல்ல, கவலைகள் வரும். அதோடு மாத்திரம் லௌகீக சிந்தைகள் அதிகமாய் நம்முடைய மனதுக்குள்ளாக அலைப்பாய இதோ நேரம் வரும். அதோடு மாத்திரமல்ல, பாவங்கள், பலவீனங்கள் எல்லாமே கடந்து வரும். இந்த போராட்டத்தின் மத்தியிலே, இந்த தனிப்பட்ட வாழ்க்கையினுடைய போராட்டங்களின் மத்தியிலே இந்த பாவ காரியங்களை போராடி வெற்றி பெற வேண்டும். எப்படி? ஒரு கையிலே இதோ ஆயுதங்களை பிடித்துக் கொண்டார்கள், மறு கையிலே செங்கலை வைத்தார்கள். அதே போல நம்ம என்ன செய்யணும்? ஒரு கையிலே வேதத்தை பிடிக்க வேண்டும், இன்னொரு கையிலே செயல்பாடு. விசுவாசம் நல்லதுதான். பிசாசம் விசுவாசித்து நடுங்குகிறது. விசுவாசம் விசுவாசம் என்று சொல்லி நாமும் அலசடி படாதபடிக்கு விசுவாசத்திற்கு ஏற்ற கிரிகையை நாம் செய்வோம் என்று சொன்னார். அங்கே ஆலங்கத்தின் மதில் கட்டப்பட்டது, இங்கே நாம் மாளிகையாய் கட்டப்பட்டு வருகிறோம் என்கிறதான ஆவிக்குரிய ரகசியத்தை இந்த வருஷத்திலே விசேஷமான செய்தியாய் சொல்கிறார். ஆகவே இந்த நல்ல அருமையான செய்திக்கு உண்டான தலைப்பு என்ன தெரியுமா? யுத்தத்தில் ஜெயம் பெறுவோன் யார் என்கிறதான செய்தியின் தலைப்பு. யுத்தத்தில் ஜெயம் பெறுவோன் யார் என்கிறதான செய்தியின் தலைப்பு தான் இந்த புதிய ஆண்டிலே ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறதான அதி உன்னத மேன்மை மிக்க செய்தியாய் இருக்கிறது. ஆகவே யுத்தத்திலே வெற்றி வேண்டும். யுத்தத்திலே வெற்றி வந்தால் அது முழு தேசத்திற்கே வெற்றி, சுதந்திரம், ஆர்ப்பரிப்பு, அக்களிப்பு என்று சொல்லப்படுகிறதான காரியம். ஆகவே யுத்தத்திலே வெற்றி வந்தவுடனே போர்க்கொடி ஏற்றுவார்கள், கொடியேற்றுவார்கள், ஜெய கொடி ஏற்றுவார்கள். அவ்விதமாக நாமும் இந்த வருஷத்தின் முடிவிலே ஒரு ஜெய கொடியை ஆண்டவர் நமக்கு கொடுத்து, நீ வெற்றி பெற்றாய் மகனே, வெற்றி பெற்றவனுக்கு ஜீவ கிரீடம், வெற்றி பெற்றவனுக்கு வெண்கல் குறிக்கல், வெற்றி பெற்றவனுக்கு இதோ ஜீவ விருட்சத்தின் மேலே கனியை புசிப்பான், அதிகாரம் உண்டு என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே வெற்றி பக்கமாய் வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதற்கு முன்னதாக போர்க்களத்திலே நிற்க வேண்டும். யுத்த போர்க்களத்திலே நிற்க வேண்டும். அஞ்சாதே, திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்துகிற தேவன். யூத ராஜ சிங்கத்தினுடைய ஆவி ஒவ்வொருவருக்குள்ளும் இறங்குகிறதான நேரம். நம்முடைய கால்கள் தள்ளாடாதபடிக்கு, நம்முடைய இதயங்கள் எல்லாம் படபடத்து போகாதபடிக்கு, நாம் கோடைகளாய் நாம் ஓடிவிடாதபடிக்கு தைரியப்படுத்துகிறதான தைரியத்தின் உபதேசத்தின் வார்த்தை பரலோக ராஜ்யத்தினுடைய ஆட்டுக்குட்டியானுடைய சிங்காசனத்திலிருந்து கடந்து வருகிறதான நேரம் இது. பலன் கொள்ளுங்கள், திடன் கொள்ளுங்கள், தைரியம் கொள்ளுங்கள். இதோ எக்கால சத்தம் பரலோக ராஜ்யத்திலே ஊதப்படுகிற நேரம். புறப்படுவோம், புறப்படுவோம்.
தேவனுடைய மாளிகையாய் மாற்றுவதற்கு எதெல்லாம் தடையாய் இருக்கிறதோ அவைகள் எல்லாம் அதமாக்க புறப்படுவோம் என்கிறதான வார்த்தை. எவ்வளவு மேன்மை! ஒரு சம்பவம், மேன்மையான சம்பவம். ஆகவே யுத்தங்களிலே பல வகை உண்டு. குதிரைப்படை, காலால் படை, யானைப்படை, மற்றமாக மல்யுத்தம், தனி மனிதனுக்குரிய பொறுப்பிலே யுத்த வெற்றி. இவ்விதமாக யுத்த வகைகள் அநேகமாக இருந்தாலும் ஒரு சமயத்தில் வேதத்தின் அடிப்படையில பார்க்கும்போது ஒரே ஒரு மனிதனை வைத்து தேவன் பெரிய பெரிய ஜாதிகளை அதமாக்குகிறார். அதாவது எதிராளிகளின் கூட்டத்தை அதமாக்குகிறார். அப்படியாக ஒருவன் யுத்தம் செய்தால் தேசத்திற்கே வெற்றி, அந்த ஒருவன் தோல்வி அடைந்தால் தேசத்திற்கு தோல்வி என்கிறதான நிலை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இதோ ஒரு போர்க்களம். பெலிஸ்தியர் இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலே போர்முகமாய் கடந்து வந்த நாட்கள். அந்த நாட்களில மலைக்கு அப்புறம் பெலிஸ்தியருடைய கூட்டங்கள் சேனை சேனையாய் நின்று கொண்டிருக்கிறது. மலைக்கு இப்புறம் இஸ்ரவேல் ஜனங்களுடைய சேனைகள். இடையிலே பள்ளத்தாக்கு. அந்த பள்ளத்தாக்கிலே கோலியாத் இறங்குகிறான். அந்த கோலியாத் இறங்கி அவன் என்ன சொல்லுகிறான் தெரியுமா? இதோ நான் ஒருவனாய் வருகிறேன், எனக்கு பின்னதாக படைகள் இருக்கிறது, நீங்களோ சவுலின் தலைமையிலே நின்று கொண்டிருக்கிறீர்கள், உங்களில் ஒருவன் என்னை ஜெயிக்க முடியுமா? அப்படி ஒருவன் ஜெயித்தால் தேசமே ஜெயித்தது போல இருக்கட்டும், நீங்கள் எனக்கு அடிமை. ஒருவேளை நான் ஜெயித்தால் நீங்கள் எனக்கு அடிமை. உங்களில் ஒருவன் எழும்பி என்னை கொன்று போட்டு ஜெயித்தால் இதோ பின்பாக நிற்கிறதா இந்த பெலிஸ்தர் கூட்டங்கள் எல்லாமே உங்களுக்கு அடிமையாக இருக்கப்படும் என்கிறதான ஒரு கூப்பாடு அவன் போட்டுக்கொண்டே இருந்தான். அவன் பார்ப்பதற்கு பயங்கரமான ஒரு உருவம். அவன் போட்டு இருக்கிறதான காரியம் பயங்கரமானது. அவனுடைய உருவம் எவ்வளவு அதாவது உயரம் என்று சொல்லி பார்த்தால் 6 முழமும் 1 ஜான் உயரமும், 6 முழமும் 1 ஜான் உயரமுமா இருந்தானா. அவன் போட்டிருக்கிறதான இது தலை சீரா முதல் கொண்டு அந்த கவசம் முதல் கொண்டு பயங்கரம். அதெல்லாம் வேதத்துல பாத்தீங்கன்னா எத்தனையோ சேக்கல் என்று சொல்லப்படுகிறது. குறிப்பாக வாசியுங்கள் 1 சாமுவேலின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 5 7 முடியதான வேத வசனத்தை வாசியுங்கள். கோலியாத்தினுடைய கவசம் எப்படிப்பட்ட நிறைவுள்ளதாய் இருந்தது என்று பாருங்கள். அவனுடைய ஈட்டி தாங்க நெசவுக்காரரின் படை மரத்தின் கனதியும் அவன் ஈட்டியின் அழகு 600 சேக்கல் இரும்புமாய் இருக்கும். பரிசு பிடிக்கிறவன் அவனுக்கு முன்னாக நடப்பான். பாத்தீங்களா? பயங்கரமான ஒரு ஆயுதத்தோடு கூட கவசத்தோடு கூட வந்து நிற்பான். இந்த வருடத்திலும் கூட நம்மை பயப்படுத்தும்படியாக பெரிய பெரிய பலவானுக்கு ஒப்பான பயங்கரமான தீய சக்திகள் நம்மிடத்துல உருவெடுத்து வரும். பயப்படக்கூடாது. ஆச்சுங்களா? அதுக்காக தான் இந்த தேவ செய்தி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என்ன, அந்த கோலியாத்தை பார்த்து இஸ்ரவேல் ஜனங்களே ஓடி போவார்கள். ஐயோ வந்து விட்டான், அமோனிச சக்தி படைத்தவன் ஐயோ வந்து விட்டான், அவனுக்கு முன்பாக நாங்க நிற்க கூடாதபடிக்கு ஓடி போகிறோம் என்று சொல்லி ஆண்டவருடைய ஜனமே ஓடி போகுது. பாருங்க, வேதவசனம் வாசித்து பாருங்க. 1 சாமுவேலின் புஸ்தகம் 17:24. இஸ்ரவேலர் எல்லோரும் அந்த மனுஷனை காணும்போது மிகவும் பயப்பட்டு அவன் முகத்துக்கு விலக்கி ஓடி போவார்கள். பாத்தீங்களா? ஓடி போவார்கள், எல்லாம் தெரிச்சு போயிருவாங்க. அப்போ ஒவ்வொரு நாளும் வந்து சபிப்பான், இஸ்ரவேல் ஜனங்களை சபிப்பான். ஒவ்வொரு நாளிலும் இஸ்ரவேல் ஜனங்களை சபிப்பான். சபித்து 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 அவன் நிற்பான். ஒருவனும் நிற்க முடியவில்லை. எல்லாரும் பயந்து நடுங்கினார்கள். சவுல் முதல் கொண்டு எல்லாரும் அஞ்சினார்கள், பயப்பட்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்பொழுது இதோ தாவீதினுடைய சகோதரர்கள் 8 பேர், வேதத்திலே திட்டவட்டமாய் சொல்கிறது 8 பேர். அந்த 8 பேரில 3 பேர் இந்த கோலியாத்துக்கு எதிர்கொண்டு போகிறதற்கு தெரிவு செய்யப்பட்டவர்கள் என்று சொல்லப்படுகிறது. அவருடைய நாமம் என்ன தெரியுமா? இதோ எலியாம், அது மாத்திரமல்ல அமினதாபாத்,
அதோடு மாத்திரமல்ல சம்மா என்று 3 பேர் ஆச்சுங்களா. எலியாம், அமினாபாத், சம்மா என்று 3 பேரும் தெரிவு செய்யப்பட்டவர்கள். அந்த தெரிவு செய்யப்பட்டு அங்க நிக்கிறாங்க. நின்று கொண்டிருக்கிறதான சூழ்நிலையில என்னன்னா, தாவீது கிட்ட அவங்க தகப்பன் ஈசாய் என்ன சொல்றாரு, என் சகோதரர்கள், உன் சகோதரர்கள், அதாவது தாவீதினுடைய சகோதரர்கள் உயிரோடு சுகமா இருக்கிறாங்களா, அந்த கோலியாத்தினால ஒருவேளை செத்துட்டாங்களா, இல்லையா, அவன் மேற்கொண்டுட்டான்னு சொல்லி, மகனே நீ போய் விசாரி, நீ போய் பாரு என்று சொல்றான். நல்ல பாருங்க, இந்த சம்பவம் பயங்கரமான ஒரு சம்பவம். பாருங்க உடனே இதோ அவங்க சகோதரர்களுக்கு இதோ தேவையான உணவுகளை எல்லாம் கொண்டு போறான். கொண்டு போன உடனே இவன் பாக்குறான், பார்த்து எல்லாத்தையும் விசாரிக்கிறான். விசாரிக்கிற நேரத்துல ஒரு கூப்பாடு வருது, அந்த பாளையத்துல கூப்பாடு வருகிறது. ரஸ்துகளை பாதுகாக்கிறதான அவங்களிடத்துல தான் கொண்டு போனதான எல்லாவற்றையும் வச்சுட்டு அவங்க உள்ளுக்கு போய் விசாரிக்க போகும்போது என்னன்னா, கோலியாத்தினுடைய வாய்ஸ் பயங்கர கர்ஜிக்கும் சிங்கத்தை போல வருகிறது. வந்த உடனே இவன் பார்க்கிறான். இவன் பார்த்த உடனே இவன் சபிக்கிறான். அப்படி சபிச்ச உடனே இவன் சொல்றான், என்னன்னா தாவீது சொல்றான், ஜீவனுள்ள தேவனுடைய படைகள் நாங்கள், ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் நாங்கள், எங்களை சபிப்பதற்கு விருத்த சேதனம் இல்லாத இவன் யார் என்று கேட்கிறார்கள். இந்த தைரியம் நமக்கு வரணும். இந்த தைரியம் வரணுங்க. நம்ம யாரு சாதாரணமானவங்க அல்ல. வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லவருடைய பிள்ளைகள். எத்தனை சோதனைகள் வந்தாலும், எத்தனை வேதனைகள் கோலியாத்தை போல நம்மை பயப்படுத்த வந்தாலும் நாம் தைரியப்பட வேண்டும் இந்த வருஷத்திலே. அதுக்காக தான் ஆண்டவர் இந்த விசேஷமான செய்தியை ஆண்டவர் கொடுக்கிறார். ஆச்சுங்களா. அப்படியாக வந்து நிக்கிறான். நின்ன உடனே நான் போகிறேன் என்று சொன்ன உடனே என்னன்னா, எல்லாருமே தடுக்கிறாங்க. நீ சின்ன பையன், நீ ஆடு மேய்க்கதான் லாக்கி. எல்லாரும் சொல்லுவாங்க இல்லையா, நீ எல்லாம் எதுக்கும் பிரயோஜனம் இல்ல. வீட்டுல இருந்து வார்த்தை வருதா, கலங்காதீங்க. சபையில இருந்து வார்த்தை வருதா, நீ ஒண்ணுக்கு பிரயோஜனம் இல்லாதவன். வார்த்தை வருதா, நீங்க கலங்காதீங்க. உங்களதான் ஆண்டவர் கையில எடுக்க போறாரு, உங்களதான் ஆண்டவர் பயன்படுத்த போறாரு. அதே போல தாவீது இடத்துல தன்னுடைய மூத்த குமாரன், அவனுடைய சகோதரன் மூத்தவன் சொல்லுகிறான், ஏண்டா நீ போய் ஆடுகள் மேய்த்து கொண்டிருந்தையே, நீ எங்க வந்த? அவன் சொல்றான், நீ எங்க வந்த? நீ எல்லாம் ஜபத்துக்கு லாக்கியா அப்படின்னு கேக்குறாங்க. நம்ம முனியில நீ எல்லாம் என்ன, உனக்கு யோகியம் இருக்கா? ஜபம் பண்ண உனக்கு யோகியம் இருக்கா? கொஞ்ச நாச்சும் நீ எல்லாம் ஜபம் பண்றதுக்கு யோகியது இல்ல. 4 பேருக்கு ஜபம் பண்றதுக்கு நீ லாக்கியே இல்ல. நீ அந்த அளவுக்கு ஞானத்துல நீ தேர்ல, அறிவுல தேர்ல, அந்த அளவுக்கு பரிசுத்தமான இல்ல, நீ போ என்று சொல்கிற வார்த்தை வருதா? கலங்காதீங்க. அந்த வார்த்தை தான் தாவீது கிட்ட வந்துச்சு. தாவீது என்ன சொன்னான் தெரியுமா? ஒரு முறை சிங்கம் வந்தது, ஒரு முறை கரடியும் வந்தது. நான் தேவனுடைய பலத்தினாலே அந்த சிங்கங்களையும் கரடிகளையும் கிழித்து போட்டேன். ஆகவே இவன் ஏமாத்திரம், கர்த்தர் என்னோடு கூட இருக்க இவன் ஏமாத்திரம் என்று சொல்லி சின்னவனாய் இருந்தாலும் தாவீது அந்த போர்க்கள யுத்த களத்திலே துணிந்து நின்றானாம். துணிந்து நின்றான் தாவீது. வேத வசனம் அழகாய் சொல்லப்படுகிறது. வாசித்து பாருங்கள். 1 சாமுவேலின் புத்தகம் 17:26. அப்பொழுது தாவீது தன்னண்டையிலே நிற்கிறவர்களை பார்த்து, இந்த பெலிஸ்தனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்குவதற்கு என்ன செய்யப்படும்? ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம் என்றார். பாத்தீங்களா? இந்த வார்த்தை தான் வருகிறதான யுத்த காலங்களிலே நாம் பயன்படுத்த வேண்டியதான வார்த்தைகள். நாம் பயப்பட கூடாது. அஞ்சாதே, திகையாதே, நான் உன் தேவன். கர்த்தர் யுத்தம் செய்கிறார், வெற்றி உன்னுடையது என்று ஆண்டவர் சொல்கிறார். யுத்த காலமா வரட்டும், யுத்த வருஷமா வரட்டும். எல்லாரும் வாக்குத்தத்தம் எடுக்கும் போது பொறுக்கி எடுப்பாங்க. என்ன வாக்குத்தத்தம் தெரியுமா? அனுசாரியான வாக்குத்தத்தம், தலைவனிக்குரிய வாக்குத்தத்தம், சரீரத்துல ஆசீர்வாதம் கொடுக்கிற வாக்குத்தத்தம் தான் எடுத்துட்டு போறோம். ஆனா ஆண்டவர் சொல்கிறார், வருகிற ஆபத்து பயங்கரமாய் இருக்கும், வருகிற பொல்லாப்புகள் பயங்கரமாய் இருக்கும். அதற்கு முன்னதாக நீ யுத்த வீரனாய் நிற்கிறாயா? என் மகனே, என் மகளே, நீ யுத்த வீரனாய் இருக்கிறாயா என்று ஆண்டவர் கேட்கிறார். யுத்தத்திற்கு பழக்கி வைக்கிறதான தேவன், யுத்தத்தை படிப்பிக்க செய்கிறதான தேவன், நம்மோடு கூட தாவீதோடு கூட இருந்த தேவன் நம்மோடு கூட இருந்தால் வெற்றி கொள்ளலாம். முடிவு என்னானது?
பாருங்க, அவனுக்கு ஒரு சில கவசங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டது. ஒரு கவசங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்ட உடனே தாவீது என்ன சொல்றான், இந்த கவசங்களின் மேல எனக்கு அபியாசம் இல்லை என்று சொல்லி அவன் பழக்கப்படாததினாலே, போர் முகத்துக்கு உண்டான வஸ்திரங்கள் அவனுக்கு பழக்கப்படாதபடியினாலே அவைகள் எல்லாம் கழட்டி விட்டு எங்கே ஓடுகிறான் தெரியுமா? நல்ல கூழாங்கால் இருக்கிற இடத்துல அவன் ஓடுறான். கல்லு எங்க இருக்கு? ஒரு இடத்துல இருக்கு, தூரமா இருக்கு. அந்த தூரமா இருக்கிற கல்ல அவன் எடுக்கும்படியாய் மேய்ப்பனுக்குரிய வஸ்திரத்தை போட்டு விட்டு அந்த கல்லை எடுக்கிறான். சரியா எத்தனை கல் எடுக்கிறான் தெரியுமா? 5 விதமான கல் எடுக்கிறான். பாருங்க, நல்லா ஆவிக்குரிய கருத்து இதுல அதிகமா இருக்கிறது. 5 விதமான கல்லை பொறுக்கி கொண்டு வந்து எடுத்து வந்து அதிலே ஒரு கல்லை வைக்கிறான், கவனிலே போடுகிறான், அடிக்கிறான். அதனுடைய வேகம் போகிறது. சரியாக இதோ கோலியாத் நிக்கிறான், ரொம்ப ஹைட்டா நிக்கிறான். அந்த ஹைட்டா இருக்கிறதான அந்த இடத்துல அவனுடைய நெத்தி பொட்டுல அப்படியே பட்டார்னு விழுகுது. அவன் பொட்டுன்னு கீழே விழுகிறான். பட்டுன்னு அடிக்கிறான், இவன் பொட்டுன்னு விழுகிறான். பாத்தீங்களா எப்படிப்பட்ட ஒரு காரியம் என்று சொல்லி. ஆகவே அவனுடைய சிந்தை அதமாக்கப்படுகிறது. உடனே அவன் போய் அவன் இடத்துல இருக்கிறதான வாளை எடுத்து, கத்தியை எடுத்து தலையை வெட்டி அந்த தலையை தூக்கி கொண்டு வருகிறதான தாவீதை பார்க்கிறோம். எத்தனை வீரம், எத்தனை மகிமையான காரியம். ஆனால் அந்த கவன்கல்லோடு கூட அவன் கல்லை இணைக்கும் போதுதான் அவனுடைய செயல், அடித்த வேகம் இருக்க பாத்தீங்களா, அதுதான் ஆவியானவருடைய வேகம், ஆவியானவருடைய பயங்கரமான வேகம். ஆகவே நம்மளுக்கு முன்பாக கோலியாத்தை போல எத்தனை காரியம் வந்தாலும் சரி, நீ கல்லை எடுத்துக்கோ. எங்க போய் கல் எடுக்கிறது? எந்த கல்லை கொடுக்கிறது? பாருங்க, அதுக்கு மேல இது ஒரு ரகசியம். இது பின்னதாக சொல்லுகிறேன். அதுக்கு பின்னதாக என்ன சொல்லப்படுது பாருங்க. சவுலும் தடுக்கிறான். வேதம் வாசித்து பாருங்கள். நீ போகக்கூடாது என்று சொல்லி, நீ வெட்டி சிறக்க கூடாது என்று சொல்லி சவுலும் தடுக்கிறான். ராஜா அவனே போகிறதுக்கு பயந்துகிறான். ஆகவேதான் 1 சாமுவேலின் புஸ்தகம் 17:32-33 வசனத்தை வாசியுங்கள். தாவீது சவுலை நோக்கி, இவன் மித்தம் ஒருவனுடைய இருதயமும் கலங்க வேண்டியதில்லை. உம்முடைய அடியானாகிய நான் போய் இந்த பெலிஸ்தனோட யுத்தம் பண்ணுவேன் என்றான். இந்த பெலிஸ்தீனோட யுத்தம் பண்ணுவேன் என்றால் நம்ம முன் வரணுங்க. யுத்தம் பண்றதுக்கு நம்ம முன் வரணும். அப்பதான் வெற்றி கிடைக்கும், அப்பதான் ஆசீர்வாதம் கிடைக்கும். அதுக்கு பின்னால 37வது வசனத்தை குறிப்பா வாசிங்க. பின்னும் தாவீது, என்னை சிங்கத்தின் கைக்கு கரடி கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கு தப்புவிப்பார் என்றான். பாருங்க, தூரமாய் தாவீத என்ன செய்றாரு? சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் ஏதோ தப்புவித்தார். ஒரு முறை அந்த ஆடு மாட்டிக்கொண்டிருந்தது, சிங்கத்தின் வாயிலே மாட்டிக்கொண்டிருந்தது. அந்த ஆடை காப்பாற்றுவதற்காக நான் முற்பட்டேன், உயிரை பணைய வச்சு போறாரு. அதே போல இந்த வருஷத்துல யாருக்கெல்லாம் ஆபத்து வருதுன்னு சொல்ல முடியாது. அந்த ஆபத்தில் இருக்கவங்கள நம்ம காப்பாற்றணும். அதுதான் தாவீதை போல அந்த ஆட்டை எப்படி சிங்கத்தின் வாயிலிருந்து தப்புவிக்க செய்தாங்க, அதே போல பாருங்க, பாதாளத்துக்கு நேராக போய் கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுடைய நிலைமை என்ன? நான் மட்டும் காப்பாத்தினா போதாது, நான் மட்டும் விடுவிக்கப்பட்டா போதாது, நான் மட்டும் சுகமா இருந்தா போதாதுன்ற ஒரு சுயநலவாதிகளா இந்த வருஷத்துல இருக்க கூடாதுங்க. தாவீது என்ன செய்தான் தெரியுமா? உயிரை பணைய வைத்தான், அந்த ஆடை காப்பாற்றி கொண்டு வந்தான் என்று சொல்லப்படுகிறது. ஆகவேதான் அந்த ஆட்டை காப்பாற்றுவதற்கு அவனிடத்துல வேகம் இருந்தது, அன்பு இருந்தது, அக்கறை இருந்தது. அதே போல நம்மிடத்திலும் இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆகவேதான் எப்படிப்பட்ட ஒரு போர் யுத்த களத்துல அந்த கவசத்தை கொடுக்கிறார்கள். அந்த கவசம் எனக்கு அபியாசம் இல்லை என்றான். வாசித்து பாருங்கள் 1 சாமுவேலின் புஸ்தகம் 17:39. நான் சொன்னதெல்லாம் இதுல இருக்கு பாருங்க. அவனுடைய பட்டயத்தை தாவீது தன் வஸ்திரங்கள் மேல் கட்டிக்கொண்டு அதிலே அவனுக்கு பழக்கம் இல்லாததினால் நடந்து பார்த்தான். அப்பொழுது தாவீது சவுலை நோக்கி, நான் இவைகளை போட்டுக்கொண்டு போக கூடாது, இந்த அபியாசம் எனக்கு இல்லை என்று சொல்லி அவைகளை களைத்து போட்டு. பாத்தீங்களா இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. அவங்க எல்லாம் களைத்து போட்டு உடனே அவன் கையில தடியோடு கூடயும் மற்றமாக 5 கூழாங்கல் எடுத்துக்கொண்டு கவனையும் வைத்துக் கொண்டு 2 கையோட வரான். வந்த உடனே இந்த கோலியாத் கேக்குறான், நான் இவ்வளவு பெரியவனா இருக்கிறேன், என்னிடத்துல இருக்கிற தலை சீரா எவ்வளவு வெயிட்டா இருக்கு,
என்னுடைய பாதம் எவ்வளவு பலமா இருக்கு, என்னுடைய கைவிரல் எவ்வளவு பலமா இருக்கு. நீயோ சின்ன பையன். நீ சின்ன பையனா இருக்கும்போது என்னை நீ எதிர்க்க வருகிறாயா? நான் என்ன நாயா? நீ தடியோடு வருவதற்கு துரத்துவதற்கு நான் நாய் நினைச்சுக்கிட்டியா அப்படின்றான் கோலியாத். அருமையான ஒரு சம்பாஷணை. அதை வாசித்து பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்கும். 1 சாமுவேலின் புஸ்தகம் 17:43. பெலிஸ்தன் தாவீதை பார்த்து, நீ தடிகளோடு என்னிடத்தில் வர நான் நாயா என்று சொல்லி அவன் தன் தேவர்களை கொண்டு தாவீதை சபித்தான். பாத்தீங்களா? தாவீதை சபித்தான். நான் என்ன நாயா அப்படின்னு சொல்லி அவன் தேவர்களை கொண்டு சபிச்சான். பயங்கரமான சாபம் வருது. உங்களுக்கு சாபம் வருமா இந்த வருஷத்துல? கவலைப்படாதீங்க, துக்கப்படாதீங்க. சபித்தல் வருதா? கவலைப்படாதீங்க. மத்தவங்க போராடுவதற்கு எதிர்கொண்டு பிசாசின் ஆவிகள் வருதா? கலங்காதீங்க, நில்லுங்க, தைரியமா நில்லுங்க என்று சொல்லி நாம் ஆண்டவர் சொல்கிறார். இப்போ இந்த கோலியாத்தை எதிர்கொண்ட இந்த தாவீது யாருடைய நாமத்தில் வருகிறார்னா, ஜீவனுள்ள தேவனுடைய நாமத்திலே வருகிறார். ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். தன்னுடைய பலத்தினால வரல, தன்னுடைய சுய எண்ணத்தினால வரல, தேவனுடைய பலத்தினால நிற்கிறேன், நான் வருகிறேன். அவருடைய நாமத்திலே எத்தனை கஷ்டம் வந்தாலும், மரணத்துக்கு ஏதுவான வியாதி கோலியாத்தை போல வருதா, கடன் பிரச்சனைகள் அசுர ரூபம் எடுத்து வருதா, கவலைப்படாதீங்க, உயிரை மாற்றிக்காதீங்க. யாரும் நீங்க நில்லுங்க, கர்த்தருடைய நாமத்திலே நான் யுத்த காலத்திலே நிற்கிறேன் சொல்லி போங்க. ஜெயத்தை ஆண்டவர் கொடுப்பார். வேதம் வாசித்து பாருங்கள், இதுக்கு உண்டான வசனம். இது 1 சாமுவேலின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 45வது வசனம். அதற்கு தாவீது பெலிஸ்தரை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய். நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய ராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தினால் உன்னிடத்தில் வருகிறேன். நாமத்தினாலே உன்னிடத்திலே வருகிறேன். சேனைகளின் தேவனாகிய கர்த்தருடைய நாமம், இயேசு கிறிஸ்துவின் நாமம், விடுதலை கொடுக்கிற நாமம், விடுதலை அளிக்கிறதான இயேசுவின் நாமத்தோடு கூட நாம் எந்த பிரச்சனையும் கோலியாத்தை போல வந்தாலும் எதிர்கொண்டு நிக்கலான்ற ஒரு தைரியத்தை இந்த பாடத்தின் வாயிலாக ஆண்டவர் சொல்லுகிறார். தேவனுடைய நாமத்திலே நில்லுங்கள், கட்டாயம் ஜெயம் வரும் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்கிறவர் என்கிறதான ஆசீர்வாதம். இதைதான் 17:47 வாசிங்க. 1 சாமுவேலின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 47வது வசனத்திலே வாசியுங்கள், பார்க்கலாம். கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றான். பாத்தீங்களா? ஈட்டியாலும் பட்டயத்தினாலும் அல்ல, நம்முடைய போராயுதங்கள் தேவனுடைய பலனினாலே உண்டாயிருக்கிறது. அரண்களை ஆக்கத்தக்கதானே, அரண்களை நிர்மூலமாக்கத்தக்கதானே தேவ பலன், தேவ ஆவியானவருடைய பலனினாலே நாம் நிற்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. மரித்தான் கோலியாத் மரித்தான். மரித்த உடனே என்னாச்சு? ஒருவன் நிமித்தமாய் அந்த கோலியாத்தினுடைய தலை எப்போ தாவீது கையில வந்துச்சோ அந்த சமயத்துல எல்லாரும் ஓடி போறாங்க. ஏன்னா பெலிஸ்தர் ஓடி போறாங்க. அப்படியாகத்தான் வேதம் சொல்கிறது. வாசித்து பாருங்கள், 1 சாமுவேலின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 49 51 முடியதான வேத வசனம். ஐயோ, எங்கள் வீரன் செத்து போனானே, இப்படிப்பட்ட பலசாலி அவனிடத்தில் எங்களுக்கு அந்த பலன் இல்லையே என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்னாக நிக்காதபடிக்கு, தேவனுடைய வீர சேனைக்கு முன்னதாக நிக்காதபடிக்கு எல்லாம் தலை தெரிச்சு ஓடுறான். பயங்கரமான ஓட்டம் பிடிக்கிறான். அப்படி ஓட்டம் பிடிச்ச உடனே என்ன நடக்குது தெரியுமா? பாளையத்தில் நின்று கொண்டிருந்த ஒவ்வொருவருக்குள்ளும் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி அத்தனை பேரையும் அதமாக்கி அவங்க போய் அந்த தேசம் சேருமட்டாக எல்லாரையும் அதமாக்கப்பட்டார்கள் என்று சொல்லி, ஒருவன் நிமித்தமாய் வீரம், அந்த வீரத்தின் நிமித்தமாக எல்லாருக்குள்ளும் வீரம், அந்த வீரத்தின் நிமித்தமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வெற்றி, இஸ்ரவேல் தேசத்துக்கே வெற்றி வந்ததாம். வேதம் வாசித்து பாருங்கள். 1 சாமுவேலின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 52வது வசனம். வேட்டுண்டு விழுந்தார்கள். உங்களுக்கு எதிராய் புறப்பட்டு வருகிறதான சகல பொல்லாத தீய கிரியைகள் அது யுத்தத்திற்கு எதிராய் வருகிறதா? இந்த நல்ல ஒரு செயலை நாம் செய்தோம் என்று சொன்னால் அதெல்லாம் தலை தெரிச்சு போய்விடும். இதுக்குண்டான ஆவிக்குரிய கருத்து சுருக்கமாய் பார்த்தால், நாம் ஜெயம் பெற வேண்டும் என்கிறதான நிலையிலே இருந்தால், தாவீதை போல முன்வந்தால், தாவீது செய்தது போல நாம் செய்தால் நமக்கு கட்டாயம் வெற்றி கிடைக்கும்.
என்னது? ஆகவேதான் யுத்தத்தில் ஜெயம் பெறுகிறவன் யார், ஜெயம் பெறுவோன் யார் என்ற செய்தியின் தலைப்பை இங்கே சாராம்சமாய் உள்ளடக்கும் போது, இதோ கர்த்தர் முதலாவது நம்மோடு கூட இருக்க வேண்டும். தாவீதோடு கூட கர்த்தர் இருந்தது போல நம்மோடு கூட இருக்கணும்னா நாம் எப்படிப்பட்டவர்களாக நடந்து கொள்ளணும்? அவருடைய கற்பனையை கை கொண்டு நடக்க வேண்டும். மிக முக்கியம். அவருக்கு விருப்பமானதை செய்ய வேண்டும். விருப்பமானதை செய்தால் நம்மோடு கூட கர்த்தர் இருப்பார். அந்த நிச்சயம் இருக்கும். இரண்டாவது காரியம், எதிர்கொண்டு வந்ததான அந்த கோலியாத்தை எதிர்கொள்ள இவன் தடியோடு கூட வந்தான். ஆகவேதான் கோலியாத் சொல்லுகிறான், நீ தடியோடு கூட வருவதற்கு நான் நாயான்னு கேட்டான். அதே போல நாமும் தடி பிடித்தவர்களாய் இருக்க வேண்டும். எந்த தடி அது? எந்த கோல் அது? சிலுவையின் கோல், சிலுவையின் உபதேசம் என்கிறதான கோல். அதுதான் தாற்றுக்கோள், அதுதான் தேற்றும் கோள், அதுதான் அதமாக்குகிறதான கோள், அதுதான் பரம மேய்ப்பனின் பயங்கரமான கோலோடு கூட நாம் இருக்க வேண்டும். அது இருந்தால் நம்முடைய இடை தளராது. ஆச்சுங்களா? நாம நிற்க வேண்டும் போர்க்களத்துல. அதுக்கு பின்னதாக மூன்றாவது ஆவிக்குரிய கருத்து, கல்லை பொறுக்கினான். கூழாங்கல், கூழாங்கல் 5 கல்லை பொறுக்கினான். அந்த 5 கல் எது தெரியுமா? ஆண்டவர் இடத்துல கேட்டேன், ஆண்டவரே 5 கல் நம்ம என்ன ரோட்ல போற கல்லா பொறுக்க முடியும்? நம்முடைய போராயுதங்கள் ஈட்டியோடும் தடியோடும் அல்லன்னு சொல்லிருச்சு. இந்த கல்லுனா என்ன? இந்த கல்லுக்குரிய ரகசியம் என்ன ஆண்டவரே அப்படின்னு கேட்கும் போது ஆண்டவர் வெளிப்படுத்தினார். என்னவா? அதிலே ஒரு கல் பரிசிக்கப்பட்ட கல். பாத்தீங்களா? இரண்டாவது கல் சீயோனின் கல், மூன்றாவது கல் வெளியேறப்பட்ட கல், நான்காவது கல் தலைக்கு மூளைக்கல், அதோடு மாத்திரமல்ல 5வது கல் பிரமாணத்தின் கல் என்று சொல்லி 5 விதமான அற்புதத்தின் கல்லை நீ எட்டு மகனே ஒவ்வொருவருக்கும் நீ கொடு. கொடுக்கும் போது எத்தனை போராட்டம் வந்தாலும், எத்தனை யுத்தங்கள் வந்தாலும், இதிலிருந்து தக்க சமயத்துல எந்த கல்லை எடுக்க வேண்டுமோ அந்த கல்லை எடுத்து தொடு. அல்லேலூயா! எவ்வளவு பெரிய விஷயம்! இங்கே ஒரு சம்பவம் நடக்கிறது. பெரிய பெரிய கவசங்கள் எல்லாம் போடப்படுகிறது ஒரு பக்கத்துல. வேண்டாம், அப்பியாசம் இல்ல. மற்றவன் கொடுக்கிறதான கவசம் எனக்கு வேணாம். நானு பெர்க்மான்ஸ் போல மாறணுமா? தேவையில்லை. நான் மோகன் சி போல மாறணுமா? தேவையில்லை. அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அபிஷேகம் அவங்களுக்கு நடத்துது. ஆனா எனக்கு இருக்க வேண்டிய அபிஷேகம் என்ன? தாவீது என்ன வேலை செஞ்சான்? வேலை செய்தான். ஆடுகளை மேய்க்கக்கூடிய சூழ்நிலை வந்தான். இன்னைக்கு என்ன? ஃபுல் டைம் பாஸ்டரா? அவங்களுக்கு மெடல் கொடுங்க. ஆஃப் டைம்ல இருக்கவங்களா உட்காருங்க, தேவ சத்தியத்தை கேளுங்க. இன்னைக்கு இதுதான் நம்ம போதகர்கள்லாம் நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். ஆனா தாவீது எங்க இருந்தான் தெரியுமா? ஆடுகளை மேய்ச்சு கொண்டிருந்தான். அவன் வேலை செய்து கொண்டிருந்தான். பாத்தீங்களா? அந்த வேலை செய்து தேவன் பேரிலே வைராக்கியம் உள்ள மகனாக இருந்தாங்க. இன்னைக்கு நம்ம எல்லாரும் சொல்றாங்க, நீ ஃபுல் பிட்ட நிக்கிறது நீ தகுதி இல்லப்பா, நீ எல்லாம் ஃபுல் டைம் ஊழியக்காரர் இல்ல, நீ எல்லாம் பெரிய பிரீஸ்ட் இல்ல அப்படின்னு சொல்லி உங்களை ஒதுக்கக்கூடியதான சூழ்நிலை வரும். அந்த நேரத்துல தாவீதை பயன்படுத்தின தேவன் பாத்தீங்களா? ஆடுகளை மேய்ப்பவன் அரசனாய் மாறக்கூடிய தகுதியை ஆண்டவர் கொடுத்தார். அதே போல நம்ம வேலை செஞ்சுட்டு ஆண்டவருடைய சமூகத்துல யார் கையை எதிர்பார்க்காம நம்ம வேலை செஞ்சுட்டு ஆண்டவருடைய சமூகத்துல ஊழியம் செய்யறோம் பாத்தீங்களா? அந்த ஊழியம் பெரிதுங்க. இந்த சம்பவத்துல இதுதான் சொல்லப்படுகிறது. தாவீது மேய்ப்பனாய் இருந்தான், ஆடுகளுடைய மேய்ப்பனாய் இருந்தான். அவன் கிட்டதான் கோலியாத்தை வெல்லும்படியான சக்தி வந்தது. சவுல் கிட்ட வரல. சவுல் யார்? ராஜா. இன்னைக்கு பெரிய பெரிய ஆளுங்கன்னு சொல்லி நாங்க தான் பெருசு, நாங்க தான் உயர்ந்தவங்க, எங்களாலதான் இது கூடும், நாங்க பெரிய சபையை வச்சிருக்கிறோம், பெரிய ஆட்கள் எல்லாம், அதிகமான ஆட்கள் எல்லாம் எங்களிடத்துல இருக்கு அப்படின்றது பிரயோஜனமே இல்ல. சவுலுக்கு பின்னால சேனையா இஸ்ரவேல் ஜனங்கள் நடுங்கி பயந்து கொண்டிருந்தார்கள், பயந்தாங்குள்ளிகள் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் ஆடுகளை மேய்க்கிறவன் இடத்துல வீரம் வந்தது போல உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் ஆண்டவர் அற்பமாய் நினைத்த நம்மை, பாத்தீங்களா, தூக்கி எறியப்பட்ட நம்மை எடுத்து பயன்படுத்த ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த 5 விதமான கல், அந்த 5 விதமான கல்லை எடுத்து தாவீது என்ன செஞ்சான் தெரியுமா? மேய்ப்பனுக்கு ஏற்ற வஸ்திரத்திலே போட்டு வைத்தான். அதே போல இந்த 5 விதமான கல்லை எடுத்து நம்ம எந்த வஸ்திரத்துல போடணும் தெரியுமா? வேதம் வாசித்து பாருங்கள். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 61:10.
பாத்தீங்களா? நீதியின் சால்வையிலும் இரட்சிப்பின் வஸ்திரத்திலும் நாம் இந்த 5 விதமான கல்லை போட்டு வைக்க வேண்டும். வஸ்திரம் இல்லைன்னா அந்த கல்லு நம்மகிட்ட நிக்காது. அது போல வாங்கணும், நீதியின் சால்வை வாங்கணுங்க, இரட்சிப்பின் வஸ்திரத்தை வாங்கணும், நம்ம கவன் கல்ல நம்ம தயார் பண்ணி வச்சுக்கணும், தைரியப்படணும். இதுதான் நம்ம செய்யற வேலை. மற்றதெல்லாம் கர்த்தர் பார்த்துப்பார். இந்த வருஷத்துல யுத்த காலம் என்று சொல்லி அமுல்படுத்தப்பட்டிருக்கிறதான இந்த காலத்துல நாம் தைரியமா இருப்போம் என்று சொன்னால் யுத்தத்திலே ஜெயம் பெறுகிறவர்கள் நாம இருக்க முடியும். இதற்காக உங்களை ஆசீர்வதிக்கிறவரும் உங்களை காக்கிறவரும் என்றும் எப்பொழுதும் உங்களோடு கூட இருக்கிறவராக இருக்கிறவர். அவருடைய நாமம் மேலான பிரசன்னமாக இருக்கிறது. ஆமென். பிரியமான தேவ பிள்ளைகளே, இப்பொழுது கேட்டதான விடுதலையின் நற்செய்தி உங்களுக்கு அதிக பிரயோஜனமாக இருந்தது என விசுவாசிக்கிறோம். இந்த தேவ ஊழியம் அநேக நெருக்கங்களின் மத்தியில் நடந்து கொண்டிருப்பதால் இந்த டிவி ஊழியத்தை ஜெபத்தாலும் உங்கள் கையின் பிரயாசத்தாலும் தாங்கி தேவ ஆசீர்வாதம் பெறுங்கள். உங்கள் ஜெப தேவைக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி மகிமையான இயேசு கிறிஸ்துவின் ராஜரீக ஊழியம், ரெவரண்ட் கேபா ராஜ், எல்என் காட்டேஜ், ஆஸ்பத்திரி ரோட், உதகை. கைபேசி எண் 9435234477 மற்றும் 78717179